கண்டுபிடிக்க முடியாது. எப்படி தந்தோம் நம்ம ஊட்டி சேர்த்துதானே ஒரு வீடு ஆகுது. அவங்க வீட்டுல ஆம்பளை பொண்ணு இருந்தாங்க. நாட்டுக்கு வரவுக்கு போறாங்க. நாட்டுக்கு நாடு வாங்குது, வீடு போகுது. வயதான காலத்துல உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்திருந்தா உட்கார முடியல. நம்ம வீட்டுல ஒரு ஆம்பளை பொண்ணு இருந்தா நாட்டுக்கு வரவு போகாதா? அப்படி நான் எப்படி கொண்டு வர முடியும்? விளையாட்டு பிள்ளை அங்கிருந்து ஓடி வந்து எப்பா என்னப்பா அழுதுட்டே வர? என்னம்மா அழுதுட்டு வரப்பா? அது அம்மா கேட்கிற பாண்டி மகாராஜ உத்தரவு யாகஜால மண்டபம் நடக்கிறது. அந்த யாகஜாலைக்கு வீட்டுக்கு ஒரு செல்வி வரலகி, வீட்டுக்கு ஒரு முறை வர வேண்டும். அப்படி வர தவறிவிட்டா பொதுப்படையில தள்ளி முடிக்க முடியாது, பொது தரப்பு அடைய முடியாது. இப்படி பாண்டிய மகாராஜன் உத்தரவு போட்டாரு. அதனால நம்ம வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா காலத்துல போய் வரவு எடுக்கிறது. நம்ம வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே, பெண்ணுக்கு பெண்ணு நான் இருக்க, நீ அம்மா கவலைப்படுற, நானே போய்
இருக்க நீ எதுக்கு கவலைப்படுற? நான் போய் காணத்துல போய் விறகு வெட்டிட்டு வர நீ அப்படி இருக்கிறது. அப்படியே அந்த நேரத்தில் ஆட்டுக்கு விலை வெட்ட போறேன் எடுத்து கட்டிட்டு போனா முள்ளு மாட்டு கீந்துறாரு. என்ன பண்ண அந்த வெங்கல தோட்டி வீட்டு விட்டு பொட்டு வச்சு எல்லாரும் ஆம்பளை பிள்ளை இருக்கிறவங்க அப்ப போகும்போது ஆம்பளை பிள்ளைலாம் காட்டுல விரல் வெட்டுறாங்க. அதை பார்த்துட்டு செத்து காலகட்டத்துல போய் பொழுது அனைவரும் கூப்பிடுறான். நானும் வரண்டா ஆம்பளை பசங்க கூட நீலாம் வராங்க. எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லையா, எங்க அப்பா போய் அங்க ஒரு வரகு வெட்டிட்டோம்மா சொன்னாங்களா.
அப்பா வரதுக்குன்னா நீ போய் வைக்கிறீங்க. எங்களை கூட ஆம்பளை பசங்க கூட வராத. கூட வரண்டா. எங்களை கூட தான் வராத வராத. அப்படின்னா ஆமாம். போன பிள்ளைகள் எல்லாம் ஆமாம். காலத்துல கல்லி விறகு, ஆமாம். மத்தாய விறகு, ஆமாம். எரிக்க விறகு, ஆமாம். இந்த விறகெல்லாம் வெட்டுறாங்க. ஆமாம். இது எல்லாம் யாரையாவது ஒண்ணும் கிடையாது. ஆமாம். அப்படி ஒரு ஆமாம். ஆதியில அம்மனாப்பட்டவள் ஆமாம். அடிவாரானாது. சரி சரி பெரிய சபை வெட்டினா ஆமா. ஏ சித்தமிடுமாமோ ஏய். ஏ ஏ மகாகட்டியோ அந்த பிள்ளை எல்லாத்தையும் ஆமா. சித்தம் போடுறா. கூட்டல போய் மாமங்களா அங்க கூட்டல போய் அண்ணமிங்களா எந்த கூட்டல போய் எல்லாரும் அந்த அண்ணன் கட்டி விடுறா ஏ ஏ நாங்களும் கட்ட வரமாட்டோம். எங்க வேலை கட்டி எடுத்து நான் போறோம். இங்க ஒரு டீ டைம் பாத்தீங்களா ஆமா ஆமா. ஆமா நான் போய் ஆமா. இந்த வீடியோ எடுக்கிறாங்க ஆமா. கட்டி வராத பிறகு ஆமா. ஆ
32 மழையும் காத்தும் மழையும் கலந்து வீசுகிறது. அந்த யாகசாலைக்கு காலகத்துல விறகு வெட்ட போனவர் எல்லாம் அந்தந்த இடத்துல விறகு போட்டுவிட்டு அனைவரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஆதிலட்சுமி அம்மன் மட்டும் யாகசாலை மண்டபத்தில் கொண்டுதான் இந்த விறகு போட வேணும். அப்படியும் இந்த அம்மா யாகசாலை வெளிச்சத்தை கண்டு அந்த விறகு சபையிலே தூக்கி வருகிறான். அப்படி யாகத்துல நெய் ஊத்தும் போது கொண்டு வந்து சபையிலே போட்டு வருகிறது. அடிச்ச மழையில நடந்து வந்த பெண்ணாலை உதருது. அடிச்ச மழையில நனைந்து வந்து விட்டால் குளிர் உதறுகிறது. ஆதிலட்சுமி அம்மா பெற்றவள் ஐயர் கொடுத்த வேட்டி கட்டிக்கிட்டு இந்த அம்மா தேவையை கொண்டு வந்து தானே அம்மாவே காய வைத்து வருகிறதாம். சேலை காஞ்சி போச்சு அப்படின்னா சேலையை அண்ணன் காட்டி சேலை அணிந்து இந்த ஐயர் என்ன பண்றாரு? ஒருவரே கிடையாது. நம்ம இருக்கிறது 2 பேர் தான். நம்ம இருக்கிறது 2 பேர் தானே அப்படின்னு ஐயர் என்ன கேட்கிறாரு? பாப்பா அந்த பொத்த கிராமத்து பொதுமக்கள்